ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 110ஆம் சங்கீதம் ஏறக்குறைய அநேக மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். 110ஆம் சங்கீதத்தை நாம் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் ஹேண்டியா நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் மெல்கிசேதேக், ஆசாரியத்துவம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா, இப்படி பல விஷயங்களை இங்கே சொல்லும் பொழுது இந்த சங்கீதம் ஒரு மெஸ்ஸயானிக், மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை புதிய ஏற்பாட்டிலே ஏறத்தாழ 25 முறைக்கும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, அப்போஸ்தலர் நடபடிகள், கொரிந்தியர், எபிரேயர் என்று சொல்லி பல இடங்களிலும் இந்த சங்கீதம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கிறபடியினால் இது அவ்வாறு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்ப வரிகளை நீங்கள் கவனித்தால் அதிலேயே உங்களுக்கு புரிந்துவிடும் நம்முடைய இரட்சகர் இயேசுவை பற்றி இந்த சங்கீதம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. வாசிக்க கேட்கலாம் முதலாவது வசனத்தை. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், the Lord said to my Lord. முதல் முறையாக லார்ட் என்ற வார்த்தை நீங்கள் கவனித்தால் LORD 4 எழுத்துக்களும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இரண்டாவது முறை லார்ட் என்கிற வார்த்தையை கவனித்தீர்கள் என்று சொன்னால் L என்கிற எழுத்து மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும், ORD ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். எபிரேயத்தில் நீங்கள் போய் பார்த்தால் யாவே செட் டு அடோனாய் என்று இருக்கும். அதாவது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அந்த ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்ப நம்ம இதை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடக்கும் அற்புதமான ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உரையாடலை கவனியுங்கள், கூர்மையாய் கவனியுங்கள். அந்த உரையாடலின் மூலமாக நாம் ஜெயம் பெறுகிறோம், வெற்றியை பெற்றுக் கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். அதுதாங்க கிறிஸ்து சத்துருவை மேற்கொள்ளுவதற்கு பிதாவாகிய தேவன் கிரியை செய்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்முடைய சத்துருக்கள். நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் குமாரன் வலது பாசத்தில் உட்கார வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அவருடைய செயல்களை பாருங்கள். வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். அவர் ஆளுகை செய்கிறவர். இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்காக செய்கிற விஷயங்கள். அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன விஷயம் செய்யப்படுகிறது? கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பராக்கிரமம் என்ன செய்யுமாம்? உம்முடைய யௌவன ஜனம் பிறக்கும். உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். யாருங்க அந்த யௌவன ஜனம்? நாம் தான் அந்த யௌவன ஜனம். கிறிஸ்து இந்த உலகத்திலே வெற்றி பெற்றதனுடைய விளைவு நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், யௌவன ஜனமாக பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றி பிதாவாகிய தேவன் சொல்லும் பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நியமித்து விட்டார்.
இது 5 வருடம் 10 வருடம் என்கிற பதவி கிடையாது. என்றென்றும் என்றென்றும் நித்தியமாக ஆசாரியத்துவத்தை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக பெற்றிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசாரியத்துவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அவருக்கு என்ன செய்து கொடுக்கப்படும்? பிதாவாகிய தேவன் என்ன செய்வார்? ராஜாக்களை வெட்டுவார் அப்படின்னா சத்துருக்கள், எதிரிகள். நியாயம் தீர்ப்பார், நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் என்று சொல்வது உயர்த்துவார். யாருடைய தலை உயர்த்தப்படும்? கிறிஸ்துவினுடைய தலை உயர்த்தப்படும். அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாருடைய தலைகளும் உயர்த்தப்படுகிறது. நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்வார்? சத்துருக்களை மிதிப்பார், நொறுக்குவார். எல்லா எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா அஸ்திரங்களையும், ஆயுதங்களையும், பொல்லாங்கண்யையும், அத்தனை அஸ்திரங்களையும் அவர் அழித்து போடுவார், நொறுக்கி போடுவார். அவர் தமது தலையை உயர்த்துவார். மணவாளனாகிய கிறிஸ்து அவரை பார்த்து நீங்கள் நீர்தான் என்னுடைய மேசியா என்று சொல்லும் பொழுது நம்முடைய தலைகளை உயர்த்துகிற ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தலைகள் உயர்த்தப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் காப்பாற்றப்படுவோம், கர்த்தரால் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆசாரியனாகிய நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா நம்மோடு கூடிருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல காலை பொழுதிலே நீர் எங்களோடு இந்த சங்கீத தியானங்களின் மூலமாக பேசியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறீர், ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஜெயம் பெற முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அவர்களுக்கு எந்தெந்த காரியங்களிலே வெற்றி, ஜெயம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்த கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். ஷலோம்.